சரி, நீ வரும்போது உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, நீ வெற்றியோட ஜீப்ல வந்தல்ல, அதான் அவன் வழியில ஏதாவது வம்பு பண்ணானோன்னு கேட்டேன். வெற்றியா? அவன் என் கண்ணிலே படலையே. அப்பாடா, வெற்றி சக்தி கண்ணில் படல. என்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் ஜீப்புக்கு பின்னாடி இருந்திருப்பான். வழியில சக்திக்கு தெரியாம இறங்கியிருப்பான். சரத் சார், என்ன யோசிக்கிறீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சக்தி மேடம் கையால ரிப்பனை கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சக்தி மேடத்தோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக அவளோட இருக்காங்க. வாங்க சார், போலாம். போலாம் வாங்க. வாங்க மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். மேடம், ரிப்பனை கட் பண்ணுங்க மேடம். புரியுது. மேடம், உள்ள போங்க மேடம். போங்க போங்க. மேடம், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். வாங்க மேடம், உள்ள போலாம். வாங்க. வாங்க மேடம், வாங்க. வந்து உட்காருங்க மேடம். ப்ளீஸ் உட்காருங்க மேடம். உட்கார் சக்தி. உட்காருங்க மேடம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக சக்தி மேடம் வந்திருக்காங்க. அவங்க ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. அவர் சாதாரணமான ஆள் இல்ல. அவருக்கு சொந்தமா இந்தியா முழுக்க நிறைய கிரானைட் குவாரிகள் இருக்கு. 2 ஏர்லைன்ஸ் இருக்கு. இந்தியால இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கள்ல அவரும் ஒருத்தர். நம்மளோட கோச்சிங் சென்டருக்கு நிறைய பண உதவிகள் பண்ணியிருக்காரு. அவர் பேரு மிஸ்டர் பல்ராம் நாயுடு. வாங்க மிஸ்டர் பல்ராம் நாயுடு சார். வாங்க சார், வாங்க. அச்சா, அட என்னை பார்த்து நீ ஏமா கும்பிடுற? நீ சரஸ்வதிமா. நான் தான் உன்னை பார்த்து கும்பிடணும். சார், நீங்க பெரிய தொழிலதிபர்னு சொன்னாங்க. இந்த சென்டருக்கு டொனேஷன் கொடுத்திருக்கிறதா சொன்னாங்க. அது இல்லாம படிக்கிறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. உங்க கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? அட என்னம்மா நீ, ஒரு செல்ஃபி என்ன, 1000 செல்ஃபி எடுக்கலாம். சார், நீங்க
ஆ தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ் உட்காருங்க சார், ஆ உட்காருங்க. ஓகே. நவருப்பா. ஆமா. இப்ப நம்ம முன்னாடி நம்ம சக்தி மேடம் பேசுவாங்க. ஓ, வாங்க மேடம். வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். எஸ், கனவு காணணும். மறைந்த நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம கனவு காணணும். அதுவும் அந்த கனவு பெருசா இருக்கணும். நாடு என்ன செஞ்சதுன்னு நமக்குன்னு இல்லாம நாம நாட்டுக்காக என்ன செஞ்சோன்னு இருக்கணும். சோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க பிரயத்தனப்பட்ட இவங்களுக்கு நாம நன்றி சொல்லணும். வருங்கால மாணவர்கள் கையில்னு நம்ம அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆமா, உங்க கையில தான் இருக்கு. கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததாக நமது பல்ராம் நாயுடு சார் இப்ப உங்க முன்னாடி பேச வருவாரு. அரே. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாரும் கோயில் கோயில்னு சொல்லுவோம். படிக்கிற இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோயில். நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு கடவுள். அதுலயும் முன்னாடி சக்தி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க சரஸ்வதி மாதிரி. ஏன்னா படிச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால தான் சரஸ்வதின்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே அதே மாதிரி படிச்சு நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. ஐயா சொன்னாரு டொனேஷன்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சம்பாதிச்சு கடைசி காலத்துல என்ன கொண்டு போக போறோம், என்ன எடுத்துட்டு போக போறோம்? 4 பேருக்கு என்னதான் உதவி பண்ணாலும் அது எந்த காலத்துலயும் வெளியே தெரியாது. ஆனா அது இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணா அது 4 தலைமுறையை உருவாக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். நன்றி நன்றி. வாங்க சார், உட்காருங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அரே. சக்தி மேடம், எங்க சென்டருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பல்ராம் நாயுடு சார், உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்களும் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார், நாங்க கிளம்புறோம் சார். நல்லது மேடம், வாங்க. இல்ல பரவாயில்ல சார், நீங்க எங்க இருங்க, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம் சார். வாங்க மேடம். தேங்க்யூ சார். சக்தி, காரை ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நாம அதிலே போயிடலாம். சக்தி, வேண்டாம், என் ஜீப் இருக்கு, அதிலே போயிடலாம். ஜீப்பா? அது என்ன சொல்றீங்க?
நான் வெற்றி தான் சக்தி. நான் தான் உனக்கு ஜிபே அனுப்பிச்சேன். அந்த ஜீப்லயே நான் உனக்கு தெரியாம வந்தேன். இப்போ பல்ராம் வேஷத்துலயும் வந்தேன். வா 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 வா, ஒரிஜினல் நாயுடு வரதுக்குள்ள ஊருக்கு போயிடலாம். வா வா. ஏய் விடு விடு. நீ ஜீப்ல வந்திருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்ன நல்லா ஏமாத்திட்டல. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இப்பவே போறேன். ஏ சக்தி, ஏய் அண்ணி வாங்க, எங்க கூட வாங்க, நம்ம ஜீப் இருக்கு. ஏய் அண்ணன் இங்க தானே இருக்காரு, எங்க கூட வாங்க, ஒன்னும் பிரச்சனை மழை இல்லை. வேற வரப்போது, அம்மா வேற தேடுவாங்க. வாங்க நீ, வாங்க நீ, வாங்க வாங்க. இறங்கு. சீக்கிரம் ஏறி தொலைடா. உட்காருங்க நீ. போலாம் போலாம், ரைட். எனக்கே விபூதி அடிச்சிட்டல. இதை நான் மறக்க மாட்டேன்டா. உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். நாளைக்கே காட்டுறேன் உனக்கு. ஏன் நாளைக்கு தான் நல்ல நாளா? இன்னைக்கெல்லாம் காட்ட முடியாதா? பேசுறா. என்ன பேசணுமோ இப்ப நல்லா பேசு. நாளைக்கு உன்னால பேசவே முடியாது. அப்படி இருக்கும்டா என் ஆடி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சீஸ் பண்ணி வச்சிருந்த போதை மருந்து தானே? ஆமாம் சார், போன வாரம் தான் சீஸ் பண்ணோம். மொத்தமாக ஒரு 5 கிலோ இருக்குது சார். இதை அப்படியே கொண்டு போய் நாளைக்கு காலையில வெற்றியோட வீட்டில் வச்சிருங்க. வெற்றியோட வீட்டில் போதைப்பொருள் பிசினஸ் நடக்குதுன்னு சொல்லி வெற்றியை அரெஸ்ட் பண்ணுங்க. இப்பவே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பேக் பண்ணுங்க. சார் என்ன சார் திடீர்னு இப்படிலாம் சொல்கிறீங்க? இதெல்லாம் எப்படி சார் வெற்றி வீட்டில் கொண்டு போய் வைக்க முடியும்? அதுவும் இல்லாமல் வெற்றி கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த ஊர்க்காரங்க நம்ப மாட்டாங்க சார். யோ, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. வெற்றியை பிடிச்சி ஜெயிலில் போடணும். அதுக்காக நான் அவன் மேலே எந்த பழியை வேணாலும் போடுவேன். ஊர்க்காரங்க நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி வெற்றியை குற்றவாளின்னு நிரூபிச்சு அவனை நான் உள்ள தள்ளுவேன். அதை செய்யாம நான் ஓயவே மாட்டேன். சார் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் சார். இல்லை இல்லை, வெற்றி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் அவன் என்ன நோஸ் கட் பண்ணது இன்னும் என் மூளைக்குள்ளேயே இருக்கு. வெற்றியை விடவே கூடாது. அவனை போதைப் பொருள் கேஸில் பிடிச்சி உள்ள போட்டு அவன் வாழ்க்கையே நாசமாக்கணும். இங்க பாரு, நீ நான் சொல்ல போற பிளானை மட்டும் நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில முதல் வேலையா நாம இதைத்தான் செய்ய போறோம். ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் டீமை கூட்டிக்கிட்டு வெற்றி வீட்டுக்கு ரெய்டு போனோம். யோ, ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். வெற்றி சார் என்ன சார் வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்திருக்கீங்க? என்ன சார் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க? சார் முதல்ல எல்லாரும் கீழே வர சொல்லுங்க. வெற்றி, எங்களை தடுக்காத. இந்த வீட்டில் போதைப் பொருள் வியாபாரம் பண்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அதான் ரைட் பண்ண வந்திருக்கோம். போதை பொருளா? என்ன சார் சொல்றீங்க? என்னையா யாரும் வராங்களா பாரு. யாரும் வரல போ. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யாரோ உங்கள்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பா சரியானு நாங்க செக் பண்ணி பாத்துக்கிறோம். நீ கொஞ்சம் அமைதியா இரு வெற்றி. இன்ஸ்பெக்டர், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. முதல்ல எல்லாரும் வெளில போங்க. யோ, நான் யாராவது வெளியில வராங்களான்னு பாக்குறேன். நீ அதுக்குள்ள வேலையை முடிச்சிரு. உங்க எடுத்து வையா, சரியா? சரி ஓகே.
எங்கேயா மூட்டை? உள்ளதான் இருக்கு. எடுத்துட்டு வாயா போ. யாரும் இல்ல போ. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாயா. சொல்லு சரத். சக்தி, இப்போ நீ எங்க இருக்க? மெஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ இப்போ அர்ஜென்ட்டா வெற்றி வீட்டுக்கு வர முடியுமா? வெற்றி வீட்டுக்கா? அங்க நான் எதுக்கு வரணும்? நாங்க வெற்றியை அரெஸ்ட் பண்ண போறோம். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. வெற்றியை அரெஸ்ட் பண்ண போறியா? சரத், என்ன நீ இப்படி சொல்ற? வெற்றி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரத். நீ நேர்ல வா சக்தி, நான் போனை வைக்கிறேன். சரத், ஐயோ சரத். ச்சே. அண்ணா, வண்டியை திருப்புங்கண்ணா. என் மாமியார் வீட்டுக்கு போகணும். என்னங்க, நாம என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியல. நீங்க முதல்ல வக்கீலுக்கு ஃபோன் போடுங்க. சார், இந்த பையன் வெட்டி ரூம்ல இருந்தது சார். இதை ஓபன் பண்ணுங்க. என்னையா சார், நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதானா? இவங்க வீட்டில் போதைப் பொருள் பிசினஸ் நடக்குதா? ஆமா சார். இதை பாருங்க, போதைப் பொருளை பதுக்கி வச்சு பிசினஸ் பண்றாங்க. அதுவும் வெற்றி தான் இந்த பிசினஸை பார்க்கறான். பாத்தீங்களா மூட்டைக்குள்ள எவ்வளவு போதைப் பொருள் வச்சிருக்கான்? இல்ல, இவங்க ஏதோ போய் சொல்றாங்க. எங்க வீட்ல இப்படிலாம் நடக்கல சக்தி. இதெல்லாம் நீ நம்பாத சக்தி. இவங்க வேற ஒன்று இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. நீ என்னடா போய் சொல்ற? இன்ஸ்பெக்டர், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சக்தி, என்ன சக்தி இதெல்லாம்? என் மேல பொய் பழி சுமத்துறாங்க சக்தி. சக்தி, என்ன அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லு சக்தி. இவங்களை தடுத்து நிப்பாட்டு. இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை அடிதடிக்கு அஞ்சாத முரடன் தான் நினைச்சேன். ஆனா நீ போதைப் பொருள் விக்கிறவன இப்பதான் தெரியுது. ஏன் இப்படி பண்ண? வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிறது பத்தலையா உனக்கு? போதைப் பொருள் வித்துதான் சம்பாதிக்கணுமா? சக்தி, நான் இப்படி செய்வேன் நீ நம்புறியா சக்தி? அதான் கையும் களுமா பிடிபட்டிருக்கீ. அப்புறம் என்ன? சரத், லீகலா நீ என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோ. நான் தடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. வெற்றி அந்த மாதிரி நான் பண்றோம் இல்ல சார். ஏங்க, என்னங்க அப்படிலாம் பண்றவல்ல? வெற்றி எப்படிப்பட்டவன்னு எனக்கு நீ புரிய வச்சுட்ட. இனிமே என் லைஃப்ல இவனுக்கு இடம் இல்லை. உன்னை மேரேஜ் பண்ணதை நினைச்சு இப்ப நான் வருத்தப்படுறேன். போ, ஜெயிலுக்கு போ. இனிமே என் கண்ணுல கூட நீ படவே கூடாது. யோ, கூட்டிட்டு வாயா அவனை. யோ, கூட்டு வாங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்த எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும். அப்பதான் அந்த வெற்றி மாட்டுவான். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏற்கனவே பறிமுதல் பண்ண போதைப் பொருள்ல இருந்து சின்னதும் பெருசுமா 2 பொட்டலமா பேக் பண்ணி அதை நாளைக்கு வெற்றியோட வீட்டில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இருக்கு. இந்த போதைப் பொருளை மாத்திர வேலையை நைட்டோட நைட்டா முடிச்சிரு. சரியா? வரேன்.
யோ சார். மேல போய் ஒரு இடம் விடாதீங்க தரவா செக் ஓகே பண்ணி சார். போங்க. சார் என்ன சார் வீட்டுக்குள்ள போலீஸ்லாம் அனுப்புறீங்க? என்ன சார் தேடுறீங்க? சார் முதல்ல எல்லாரும் கீழே அனுப்புங்க. வெற்றி எங்களை தடுக்காத. போதைப்பொருள் வியாபாரம் பண்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதான் ரைட் பண்ண வந்திருக்கோம். சார் இந்த பைய வெட்டி ரூம்ல இருந்தது சார். யோ அதை ஓபன் பண்ணியா போதைப் பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம்.